இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால நீங்க நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியல்ல, பேப்பர்ல, டிவியில நிறைய என்னை பற்றி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊரில் நாம் ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகவில் IIM லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், உங்க முன்னாடி வைக்கிறேன். 25 வயசுல எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்க கிட்ட செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள், நிறைய பேர் நிறைய சொல்றதுனால இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளுக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க, என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு அதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால நீங்க நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், படசை பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக, அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம்.
இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய முடிவு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர், அந்த கௌரவம் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிள்ல மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது, 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அமித்ஷாஜி அவங்களை நீங்க பாத்தீங்க, போட்டோலாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையா போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டின்னு அனுப்புற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேராக உங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு, சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதை என் பண்பு. அதை நாகரிகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படித்தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்தில் ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்தில் நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியாக இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துறேன். பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில் கட்டி எடுத்துட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைஞ்சு நெளிஞ்சு சுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து உட்கார்றேன். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன். மாறுவோம், மாற்றுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.